மக்களே, ஆட்டோ நியூஸ் எபிசோட்க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல என்னென்ன ஆட்டோமொபைல் நியூஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாமா? இந்த வாரம் மகேந்திரா வாரம்ன்ற மாதிரி மகேந்திரா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைஃப் ஸ்டைலர் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கப் ட்ரக்கை, ஸ்கார்பியோ என் பேஸ் பண்ண ஒரு பிக்கப் ட்ரக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க தான் சொல்லலாம், லான்ச் இன்னும் பண்ணல. அன்வீல் பண்ணி பிரைசிங் வந்து ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்ல வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது 20 லட்ச ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஸ்கார்பியன் மாதிரி இதுவும் லேடர் ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வருது. அந்த ரியல் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸை நீங்க அதில் ஃபீல் பண்ண முடியும். இன்டீரியர் கேபினை கொஞ்சம் ப்ரீமியம் ஆக்கி இன்னும் கொஞ்சம் கேப்பபிலிட்டியும் அதிகப்படுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த காரை பார்க்கும்போது ரக்கடா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது அந்த காரை பார்க்கும்போது? இந்த காருக்கு ஒரு 3 தீம் கொடுக்குறாங்க. வேலி, ரீஃப், ட்ரையல்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் தீம்ஸ்ல இந்த கார் வந்து வலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் டைரக்டா வந்து டொயோட்டா ஹைலக்ஸ் தான் காம்பீட் பண்ணுது. ஜாப்பனீஸ் பிராண்டா இந்தியன் பிராண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கார் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இருக்கு. இந்த காரை வர ஏப்ரல் 2027 அப்ப இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம்னா, இந்த கார் இந்தியாவில் மட்டும் கிடைக்க போறது இல்லை, ஆல் ஓவர் த குளோப் ஃபுல்லா இந்த காரை சேல் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மஹேந்திராவோட மாஸ்டர் பிளான். ஸோ இந்த காருக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்க? இந்த காரை மஹேந்திரா கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்க. மஹேந்திரால 2வது அப்டேட் வந்து BE6ல ஸ்போர்ட்டி கியூ அப்படின்னு சொல்லி ஒரு எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எடிஷன் ஒரு ஸ்பெஷலான எடிஷன் தான். ஏன் அப்படின்னா, கலர்ஸ், கிராபிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் மாத்தல, உள்ள போய் இன்டர்னலா வேலை பார்த்திருக்காங்க. வந்து 59 kWh 79 kWh சொல்லி 2 பேட்டரி பேக்கப்ல இருந்துச்சு இந்த கார். பட் இப்போ 70 kWh பேட்டரியை வந்து இந்த எடிஷன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 12.3 இன்ச்சஸ்க்கான ஸ்கிரீன், 3 ஸ்கிரீன், ட்ரிபிள் ஸ்கிரீன் BE6ல இந்த ஸ்போர்ட்டி கியூ வேரியன்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ட்விஸ்ட். ஸோ உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்கிரீன் வேணா இந்த வேரியன்ட்டை தான் சூஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வேரியன்ட் டாப் ஸ்பெக்கா தான் வந்து பொசிஷன் பண்ணுவாங்க. ஆனா அதே மாதிரி இன்டீரியரை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா அப்கிரேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா டேன் பிரவுன் கலர் தீம்ல வந்து கிடைக்குது. ஸோ அதனால பார்க்க கொஞ்சம் எலைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா ஒரு சில பேருக்கு இது குட் நியூஸ். பேட்டரி as சர்வீஸா வந்து நீங்க BE6 இனிமேல் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி as சர்வீஸ் அப்படின்னா காரை தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும், பேட்டரியை தனியா நீங்க ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ இதுதான் விஷயம். இந்த காரை 19,45,000க்கு மஹேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது டாப் எண்ட் வேரியண்டா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டுகாட்டி லவர்ஸ்க்காகவே டுகாட்டி மான்ஸ்டர் V2 சொல்லி ஒரு மோட்டார் சைக்கிளை டுகாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து நியூ ஜெனரேஷன் V2 இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. 13,99,000, கிட்டத்தட்ட 14 லட்சம் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு இந்த பைக் அவைலபிளா இருக்கு. இது ஒரு 890cc V2 என்ஜின். ப்ரீவியஸா இருந்த மாடல் வந்து 937cc இருந்துச்சு. பட் இப்போ வந்து 890 டவுன் சைஸ் பண்ணிருக்காங்க. இதுல அப்கிரேட் பண்ண விஷயம் பார்த்தோன்னா எல்லாமே தான். ஸ்டைலிங், எர்கனாமிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரைட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 5th ஜெனரேஷன் மான்ஸ்டர்ல ஒரு புதுமையை டுகாட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டொயோட்டா ஹைரைடர்ல ஏரோ பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு புது எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. 15,19,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. இது ஒரு ஸ்டைலிங் பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜுக்கு நீங்க 32,000 ரூபாய் அதிகமா கொடுக்குறீங்க. ஸோ இதை கொடுத்து நீங்க வாங்கணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க பிளாக் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். 200cc யமஹால ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்ச எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். யமஹா R2 புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நானும் அதான் யோசிக்கிறேன். இந்த பைக்கை ஆகஸ்ட் 27ஆம் தேதி லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. புக்கிங் அமௌண்ட் ரீஃபண்டபிள் தான். பைக்கை பார்த்துட்டு பிடிக்கலன்னா நீங்க ரீஃபண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம். ஆனா அதே மாதிரி R15 அடுத்த லெவல்ல இந்த பைக்கை பொசிஷன் பண்றாங்க. கண்டிப்பா வந்து வரவேற்புகள்லாம் வந்து அதிகமா இருக்கு. ரியாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 200ல இருந்து 220cc வரும்னு எதிர்பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க 199.5cc கொண்டுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவங்களோட பழைய நம்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா அதே மாதிரி 200cc ஒரு நல்ல பவர், VVA டெக்னாலஜி, ஸ்லிப்பர் கிளட்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். அது போக எலக்ட்ரானிக் பேக்கேஜ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு CKD ரூட்ல தான் வரும். அதனால இந்தியன் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்னால எலக்ட்ரானிக் பேக்கேஜ் இருக்கும். இருந்துச்சுன்னா மேசிவான ஒரு வரவேற்பு இருக்கும்னு சொல்லலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. Volkswagen வந்து கைலாக பேஸ் பண்ண ஒரு ஸ்மால் SUV-யை அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்லாவியா, வாட்டஸ் பாக்குறோம், குஷாக், டைகன் பாக்குறோம். இப்ப கைலாக் Volkswagen-ஓட ஸ்மால் வெர்ஷனை பார்க்க போறோம். இன்னும் நேம்லாம் வந்து அஃபிஷியலா அவங்க ரிவீல் பண்ணல. டைகனுக்கு கீழே பொசிஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 1 லிட்டர் டர்போ ஒன்லி, 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு sub 4 மீட்டர் காம்பாக்ட் SUV. Volkswagenல வரும்போது கண்டிப்பா வரவேற்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். கைலாக விட போலோவுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இந்த கார் இருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ஸோ நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க போலோ வருமானு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால இதை நம்ம போலோவா நினைச்சு கொண்டாடிக்க வேண்டியதான். அதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். இந்த பிராண்ட் மட்டும் என்ன பண்ணாலும் எப்படியாவது இந்த நியூஸ் லீக் ஆயிடுது. பஜாஜ் பிராண்ட்ல ஒரு 150cc பைக் வந்து புதுசா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம N16ல அப்டேட் வெர்ஷன் பார்த்துட்டோம். பல்சர் 150லயும் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
பட் அதை வந்து நேராக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். பட் இந்த மாடல் வந்து ஒரு 150cc தான். பட் அதில் டிசைன், ஃபீச்சர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பல்சர்ன்ற ஒரு நேம் உருவாகி 25 வருஷம் ஆகும்போது அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இருக்கும், இல்லை ஒரு ஸ்பெஷல் மாடலாக இருக்கும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், அதை ஷோராக எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் N160SS. நெக்ஸ்ட் கான்டினென்டல் GT650. வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து GT650 ஃபேன்ஸ் இருக்கீங்க. அதுல ஒரு சின்ன அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிளாக் அவுட் பண்ண இன்ஜின் கேஸ், பிளாக் அவுட் பண்ண எக்ஸாஸ்ட், கேஸ்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, USB-C ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய அப்டேட் தானே. நக்கல்யா அவனுக்கு. நீ GT650 ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை கொண்டாடுவீங்க. GT650 ஒரு ஃபேன் இல்லை அப்படின்னா இது அப்டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல GT650 இது ஒரு அப்டேட், நல்ல அப்டேட் தான். பிகாஸ் அந்த பைக்ல பெருசா எதுவும் அப்டேட் பண்ண முடியாது. ஒரு ராவான மிஷின். அதுல இதுக்கு மேல வந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கொண்டு போனோம்னா அந்த ராவான ஃபீல் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நான் ஒரு கெஃபே ரேசர் ஃபேன் அந்த பைக்னால. இந்த பைக்கை 3,58,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ராக்கர் ரெட் அப்படின்னு ஒரு புது கலரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹுண்டாயில ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அப்டேட், எக்ஸ்டர்ல நைட் எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது புது அப்டேட்டா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். எஸ், அகைன் ஒரு நைட் எடிஷன். அகைனா? எஸ், ஒரு நைட் எடிஷன் போயிரும். 8,14,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த கார் ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க, ஸ்போர்ட்டியரா காமிச்சிருக்காங்க. ஹுண்டாயோட லோகோ, அலாய் வீலு, அதுக்கப்புறம் வந்து ரெட் கேலிபர்ஸ், பிளாக் தீம் பண்ண கேபின், சீட் அண்ட் அப்பால்ஸ்டி எல்லாம் பிளாக்லாம் வரப்போகுது. ஏன்னா இது வந்து டார்க் எடிஷன். ஸோ நீங்க ஒரு பிளாக் லவரா இருந்தீங்கன்னா, பட்ஜெட்ல ஒரு கார் வாங்கணும், ஆனா நான் பிளாக் கலர்ல தான் எனக்கு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காரை செக் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், BMWல X1 LWP லான்ச் பண்ணிருக்காங்க. லாங் வீல் பேஸ் X1. இந்த செக்மெண்ட்ல ஒரு யூனிக்கான ஒரு கார்னு சொல்லலாம். ஏன்? லாங் வீல் பேஸ்னால. இந்த செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ்ல, என்ட்ரி லெவல் லக்ஸுரி கார்ஸ்ல அந்த செகண்ட் ரோல வந்து பெருசா கம்ஃபர்ட்டே இருக்காது. கம்ஃபர்ட் மீன்ஸ் லெக் ரூம். ஸோ அந்த லெக் ரூமை அதிகப்படுத்துறதுக்காக BMW யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் என்ட்ரி லெவல் கார்ஸ்ல LWP லாங் வீல் பேஸை கொண்டு வருது. அது வந்து X1க்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதனால மக்கள் அந்த காரை நிறைய ப்ரிஃபர் பண்ணாங்க. எங்களுக்குமே அந்த காரை ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு 60-65 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு 3 சீரீஸ்ல இருக்க ஒரு செகண்ட் ரோ லெக் ரூம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்றத நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த கார்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆகஸ்ட் 21 இந்த கார் லான்ச் பண்ண போறாங்க. லாங் வீல் பேஸ்னால செகண்ட் ரோல நல்ல ஸ்பேஸ் இருக்கும் கண்டிப்பா. 110 mm வீல் பேஸ் வந்து ஸ்டாண்டர்ட் X1ஓட அதிகம். இந்தியன் ஸ்பெக் இன்னும் ரிவீல் ஆகல. பட் சைனீஸ் ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னா 2 லிட்டர் டர்போ பெட்ரோல், 204 bhp, 300 Nm டார்க், 7 ஸ்பீட் டியூல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. பட் டீசலும் கண்டிப்பா X1ல வரும். இந்தியன் ஸ்பெக்ல ஆல்ரெடி இருக்கு. டீசல் இருக்கனால அந்த கார் வந்து நல்லாவே சேல் ஆகுதுன்னு சொல்லலாம். இது சைனீஸ் ஸ்பெக், இந்தியன் ஸ்பெக்காண்டி வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஆட்டோ நியூஸ்ல உங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டா ரிவீல் பண்றோம். இந்த விஷயங்கள் தான் போன வாரம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நடந்தது. இந்த நியூஸ்ல நீங்க எதுவும் எதிர்பார்த்த ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் என்னென்ன ஆட்டோமொபைல் நியூஸ் வருதுன்றத அடுத்த வாரம் உங்ககிட்ட வந்து சொல்றேன். Until then, bye.